ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இந்து மத காலண்டரின் படி வட மாநிலங்களில் சவான் மாதம் புனித மாதமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. சிவனுக்கு உகந்ததாக கருதப்படும் சவான் மாதம் கடந்த 11ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 9ஆம் தேதி முடிவுக்கு வரவுள்ளது. இந்த மாதத்தில் சிவனை வழிபடுவதால் மகிழ்ச்சி, அன்பு, தூய்மை, நிம்மதி உள்ளிட்டவை கிடைக்கும் என்பது வடமாநில பக்தர்களின் பெரும் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. சவான் மாதத்தில் காவடி யாத்திரை வழித்தடங்களில் உள்ள அசைவ உணவகங்களை மூட வேண்டும் என்று மாநில அரசு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. ஆனால் தற்போது குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சந்தைகளில் உள்ள அசைவ உணவகங்களையும் குறிவைத்து அந்த உணவகங்களும் மூடப்பட வேண்டுமென இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் இந்து ரக்ஷா தளம் என்ற அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பினர்தான் ஜெய் ஸ்ரீராம், ஹரஹர மகாதேவா கோஷத்துடன் சென்று சவான் மாதம் முழுவதும் அசைவ உணவுக்கு தடை விதிக்க வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் காஜியாபாத்தின் வசந்தாரா என்ற பகுதியில் KFC அசைவ உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகம் முன்பு திடீரென கூடிய இந்து அமைப்பினர் அசைவ உணவு விற்பனை செய்யக்கூடாது என கோஷமிட்டு கடையின் ஷட்டரை இழுத்து மூடினர். இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் பல அசைவ உணவகங்களை வலுக்கட்டாயமாக மூடியிருப்பது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அமைப்பின் இந்த செயலுக்கு காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. உணவு என்பது ஒவ்வொருவரின் தனி விருப்பம் என்றும், நீங்கள் இந்த உணவைத்தான் உண்ண வேண்டும், இந்த உணவை உண்ணக்கூடாது என்றும் வற்புறுத்தக்கூடாது என தொடர்ந்து கூறப்பட்டு வருகிறது. தற்போது KFC உணவகம் முன்பு போராட்டம் நடத்தி அதன் ஷட்டரை இழுத்து மூடும் வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.